பசங்க எல்லாம் கூப்பிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுங்காட்டி பெரிய பாறை வந்து மேல இருந்து சரிஞ்சு அவங்க மட்டும் ஆயிட்டாங்க சார். ஒரு பொருள் கூட குடுக்கறதுக்கு இல்லாம வாசப்படி நேரா விழுந்துடுச்சு சார். வாசப்படில விழுந்துடுச்சு பெரிய பாறை. குட்டிங்க ஒண்ணு கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சார். 4 பேரும் அஞ்சாண்டு போனோம் சார். ஒரு மகன் கூட அவங்கள காப்பாற்ற முடியல சார். மண்ணில் போய் எங்க அக்கா படுத்துறாரு. வீடு வாசல் இருந்தா சார் மர ஓட்டல போய் கட்டினாங்க. அது இது வேலையா அவங்களுக்கே வேலையா அவங்க கூட நினைச்சு பார்க்கல சார். பூச்சி கூட காமிக்க மாட்டேங்கிறீங்களே. நாங்க கூட பார்க்க கூட மாட்டேங்கிறோமே. எனக்கு பறந்தவை கூட பிள்ளை இல்லையே சாமி. அவனுக்கு பிள்ளையே அவனுக்கே இல்லையே கொல்லி வைக்க. அவனுக்கே பந்த பிடிக்கிற பிள்ளை இல்லையே. என் பொண்ணு மட்டும் என் தெரு முனையில இருந்துச்சு. கல்லெல்லாம் சரிஞ்சு மேலே பட்டுருந்துச்சு. லாஸ்ட்டாக தான் என் பொண்ணு கண்டுபிடிச்சாங்க. எனக்கு பிறந்தாள் வருது, எனக்கு சாயலும் வாங்கி கொடுமா சொல்லிட்டு ஓடினாலே. வாங்கி தர சொன்னே, நீ வாங்கி தர மாட்டேன் நம்ம சித்திக்கிட்டு ஓடினாலே. அதே இது என் தங்கச்சி கூடியே இட்டுன்னு போயிட்டல. நம்ம அக்கா பொண்ணு நம்ம கூடியே வரட்டு இட்டுன்னு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒருத்த முகத்தை கூட நாங்க பார்க்க மாட்டேன்னு கூட நாங்க நினைச்சு பார்க்கல சார். அந்த ஜேசிபி வந்து தூக்கும் போது எங்களுக்கு அப்படியே எரியுது சார். எங்க அக்கா இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்க. எங்க அக்காவை கூட போய் கூட்டு போய் விட்டுட்டீங்களே. உங்களுக்கு நாயமா நீ போன இடம் பெரிய இடம், பெரிய இடம் புண்ணியவா வாழ இடம். தேடி இடம் கிடைக்கலன்னு, தேடி இடம் கிடைக்கலன்னு எங்களையே மழை வருதுன்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்லாம் யதார்த்தமாக இருந்துட்டோம். இந்த மழை சரிஞ்சு எந்த வருஷமும் இந்த மாதிரி ஆகலை சார். நாங்கள் ஒரு யதார்த்தமாக தான் இருந்தோம். கூலி வேலைக்கு போயிட்டு அவன் வெளியூரில் தான் வேலை செய்வான். எப்போயோ ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவான். வெளியூரில் தான் இருப்பான். கல் இறக்குறவங்க சார். நாங்கள் கல் இறக்குறவங்க. நாங்கள் சொந்தமாக எந்த வேலையும் செய்யறதில்ல. கல் அறுப்போம் மழை டைமில், வெயில் டைமில் கல் அறுப்போம். மழை டைமில் வந்து மேஸ்திரி வேலைக்கு போவோம். அதுதான் எங்கள் வேலையே. பசங்களை அங்கேயே தான் வச்சுன்னு இருந்தான். சூழாண்டியே தான் வச்சுன்னு இருப்பான். ஸ்கூல் கூட்டின்னு போவோம், ஸ்கூல் கூட்டின்னு வருவான். இந்த 2 நாளாக மழை பெய்யுதுன்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி மழை பெஞ்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இவங்களும் வரத்துக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வரும்போது இவங்க எல்லாம் சரி தண்ணி தானே போகுது, இது தண்ணி தானே, மண் கல்லெல்லாம் வந்து நம்ம எந்த வருஷம் பார்க்கல சார். இது வரைக்கும் அந்தமாரி வந்ததே இல்லை. யதார்த்தமாக தான் இருந்துட்டோம் நாங்கள். சரி இது என்ன தண்ணி தானே போகுதுன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுக்கிறாங்க. அவங்க ஆம்பளை பொண்டாட்டி 2 பேர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உள்ளே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாம் இறங்கி வந்திருக்காங்க. சரி எல்லாம் இறங்கி போகிறாங்களே, சரி நம்மளும் அதே பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூட்டின்னு வெளியே வந்திருக்காங்க. அதுங்காட்டி பெரிய பாறை வந்து மேலேருந்து சரிஞ்சு அவங்க மட்டும் ஆயிட்டாங்க சார். ஒரு பொருள் கூட கொடுக்கறதுக்கு இல்லாம வாசப்படி நேரா விழுந்துடுச்சு சார். வாசப்படில விழுந்துடுச்சு பெரிய பாறை. கல்லு மண்ணுமா வந்து விழுந்துட்டு இருக்கு. அவங்க அக்கா வந்து எங்க கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, எங்க வீடுங்க தான் சார், அங்கிருந்து மலை இருந்து வதங்காட்டி புள்ள விழுந்துடுச்சு. அதுங்காட்டி நாங்க ஓடணும். இங்கிருந்து ஓடணும் சார். ஓடி போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை சார். எல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு சார். குழந்தை குட்டிங்க ஒண்ணு கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சார். 4 தெரு அஞ்சு போனோம் சார். ஒரு பக்கம் கூட அவங்கள காப்பாற்ற முடியல சார். அந்த மாதிரி மழை வரும், அந்த மழை வரும் நினைச்சு கூட பார்க்கல சார். நாங்க ஒரு யதார்த்தமா தான் சார் இருந்தோம். நம்ம வீட்டை விட்டு எங்க வெளியே போக போறோம்? இத்தனை வருஷமா பத்திரமா தானே இருந்தாங்க.
இருந்தேன் அந்த வீட்டில். இப்போ என்ன வரப்போகுதுன்ட்டு தான் சார் ஒரு யதார்த்தமாக இருந்துட்டாங்க சார். அன்னைக்கு அவங்க கூலி வேலைக்கு போவாங்க தான் சார். அன்னைக்கு சேர்ந்து சாப்பிட்டதா சார். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் கூட அந்த பசங்களை பார்க்க முடியாத அளவுக்கு தான் சார் அவங்க இருப்பாங்க. ரொம்ப வசதியானவங்க எல்லாம் கிடையாது சார். வீடு வாசல் இல்லைன்னு தான் சார் மலை ஓரத்தில் போய் கட்டினாங்க. அது இது வனியாகும் அவங்களுக்கே வனியாகும் கூட நினச்சி பார்க்கல சார். அந்த அளவுக்கு வசதி இருந்தால் மலை ஓரத்தில் போயிருப்பாங்க மாட்டாங்க சார். ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருப்பாங்க சார். ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருந்திருப்பாங்க. ஒரு யதார்த்தமா தான் சார் நாங்கள் அந்த பக்கம் வீடு வாசல கட்டின்னு இருக்கோம். உட்காரத்துக்கு கூட இடம் இல்லைன்னு தான் சார் அந்த பக்கம் போனோம். இந்த அளவுக்கு அதே வந்து வேணாம் ஆகும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சார். ஒரு குடும்பமே போகணும் கூட நாங்கள் நினச்ச பார்க்கல சார். இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல சார். லைனாக படுக்க வைப்போம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல சார். இந்த மாதிரி லைனாக படுத்துன்னு இருப்பாங்க கூட நாங்கள் நினச்சி பார்க்கல சார். எங்கள் கஷ்டத்துக்கு தான் நாங்கள் இது பண்ணோம் சார். இந்த மாதிரி வேலை வர மாதிரி கூட நாங்கள் நினச்சி பார்க்கலையே. இந்த மாதிரி ஒருத்த முகத்தை கூட நாங்கள் பார்க்க மாட்டேன்னு கூட நாங்கள் நினச்சி பார்க்கல சார். அந்த ஜேசிபி வந்து தூக்கும் போது எங்களுக்கு அப்படியே எரியுது சார். எங்க அக்காவை விட்டுட்டு போயிட்டீங்களே. நாங்க எங்க அக்கா எங்க போவோமே தெரியல. எங்க அக்காவை அங்க விட்டுட்டீங்களே. எங்க அக்கா மூஞ்சி கூட பார்க்க முடியலையே. எங்க அக்கா மூஞ்சி கூட பார்க்க முடியல. மண்ணுல போய் எங்க அக்கா படுத்துக்கிறாளே. தாங்க மாட்டேனே. என் பொண்ணு மேல அவ்வளோ மண்ணு விழுந்துக்குதே. நான் எப்படி தாங்குவேன்? எப்படி தாங்குவேன்? ஏமா பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே மூஞ்சி கை சொல்லுவேனே. இவ்வளோ மண்ணுல போய் படுத்துனுக்குதே. நான் எங்கே போய் சொல்லுவேன்? எங்க அக்கா மூஞ்சி கூட காமிக்க மாட்டேங்கிறீங்களே. நாங்க கூட பார்க்க கூட மாட்டேங்கிறோமே. தாங்க மாட்டாளே. ஒரு சின்ன நோய் இந்த கடை தாங்க மாட்டாளே. அவ்வளோ பெரிய பாறை சாஞ்சிக்குது. எப்படி தாங்கினாலோ நம்ம அம்மா வந்து பார்க்கணும்னு நினச்சாலும் ஆனால் தெரியலையே. நாங்கள் பக்கத்தில் விட்டு கை விட்டுட்டோமே. என் பொண்ணு ஒரு நிமிஷம் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்களே. அவ்வளோ ஒத்தியமாக இருந்தாங்களே. 3 பொட்ட பசங்க இருந்தாலும் நம்மளுக்கு சொத்துமே இருக்குது. சொத்து கடை வேணாம், நம்ம பசங்க இருந்தால் போதும். நான் கடவுள் கடை அதான் வேண்டுவேன். என் பசங்க இருந்தால் போதும், எனக்கு காசு பணம் கடை தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேனே. எங்க அக்கா இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கோம். எங்க அக்காவை கூட போய் கூட்டு போய் விட்டுட்டீங்களே. உங்களுக்கு நியாயமா? எங்க அக்காவை கூட்டு வந்து இங்க விடுங்க. எங்க அக்கா மூஞ்சுக்கு நாங்க இன்னும் பார்க்கல. எங்க மகாக்காவை எங்க பின்னாடி அக்காவை எங்க போறாங்க. என் பொண்ணு என்ன காணுமே. ஒரு நிமிஷம் இருந்து இருக்க மாட்டாளே. எங்களுக்கு போனு பண்ணாத இருக்க மாட்டாளே. இன்னைக்கு 3 நாள் ஆகுது. போனு பண்ணல எங்களுக்கு. 3 நாளா ஆகுது. எங்க அக்கா கண்டுபிடிக்க மாட்டீங்க. என் புள்ள சாமி, என் மருமவ, என் பேரன், என் பேத்தி மழை பெஞ்சு சின்ன வந்து உள்ளே இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஆனால் எப்பவுமே வந்தது இல்லையே, நடந்தது இல்லையாப்பா. அன்றைக்காவது என் பொண்ணு வீட்டுக்கு ஓடன்ட்டேன். என் பொண்ணு வீட்டுக்கு வந்து எல்லாம் ஓடுறதுக்குள்ளே தரமட்டமாயிடுச்சு. காப்பாற்ற முடியல. எல்லா தெருவுக்கு போகணுமே, எங்களால் போக முடியல. தண்ணி வெள்ளம் பாறாங்கல் கல், பெரிய பெரிய கல், மரம்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு. 2 வீடு அடிச்சுட்டு வந்து என் பிள்ளை எங்கள் வீட்டு மேலே விழுந்துருச்சு. அதெல்லாம் போட்டு அழுத்திடுச்சு. என் பிள்ளை வெளியே வந்துக்கிறான். அப்படி வாசல்லே போட்டு அமுக்கிட்டுக்குதே. கொடூரமாக இருந்துச்சே. கொடூரமாக நோண்டி எடுத்தாங்களே. அந்த பச்சை மண்ணை பல நோண்டி எடுத்தாங்களே. குறமைக்குதே, குறமைக்குதே. இனிமேல் நான் யாரை என்ன கேட்க போகிறேன்? நான் எப்படி கேட்க போகிறேன்? நான் யாரை பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்க போகிறேன்? எனக்கு கொல்லி வைக்க புள்ள இல்லையே. எனக்கு பந்தம் வைக்க கூட புள்ள இல்லையே சாமி. அவனுக்கு பிள்ளையே அவனுக்கே இல்லையே கொல்லி வைக்க.
அவனுக்கே பந்தம் பிடிக்கிற பிள்ளை இல்லையா, அவனுக்கே பந்தம் பிடிக்க கொல்லிப்பட பிள்ளை இல்லையா. என் பிள்ளைக்கு எனக்கு இன்னொரு பிள்ளையா இருக்குதே, எனக்கு இன்னொரு பிள்ளையா இருக்குதே. அம்மா நான் இது மறுபடியும் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒன்றும் புரியல சாமியா. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. அம்மா அவங்க வீட்ல 4 பேருமே இருந்தாங்களா? 4 பேர், என் சித்தி பேர பசங்க, என் பிள்ளையோட சகல பொண்ணு எல்லாம் கும்பலாக இருந்துக்கிறாங்க. மயில் நனைஞ்சின்னு வந்து இருக்காங்க. சரி வாடி, நான் அந்த பசங்களையும் ஈத்து உள்ளே விட்டுன்னுக்கிறேன். என் மருமவா மய விட்டுக்கிட்டு போனாண்டு ஒரு யதார்த்தமாக இருந்தாங்களோ, அவங்களும் 7 பேர் எங்கள் வீட்லேயே எல்லாமே உசுரை விட்டுட்டாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு வெளியே வர பார்த்தாங்களா? நல்ல அதெல்லாம் தெரியலைங்க சார். நான் இங்கே இருந்துட்டேன் சார், நான் கீழே வந்துட்டேன். அதுக்கு அப்போ தான் சார் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். நாங்கள் போகிறதுக்குள்ளே ஒரே பையனா? ஒரே பையன் ஒரு பொண்ணு சார். ஒரு பையன் ஒரு பொண்ணு. எனக்கு பையனை குடும்பத்தையே வாரி கொடுக்க போகிறேன் நாளைக்கு. பேரன் பேத்தி எல்லாம் சின்ன எல்லாரும் சின்ன வயசு 4வது 2வதா சார் படிக்கிறாங்க. எல்லோரும் வாரி கொடுத்துட்டேன் சார், எல்லோரும் வாரி கொடுத்துட்டேன். என்னால் ஒன்றும் முடியலையே, என்னால் ஒன்றும் முடியல சார். இது மேலே என்னால் பேச முடியலப்பா, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பேச முடியல. என் பொண்ணு பேர் ரம்யா. ஆனால் எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா. ஆனால் என்ன பண்ணா, அப்பயும் ஐதும் கூப்பிட்டேன். என் பொண்ணு இங்கே தான் வைக்கிறேன், எங்கேயும் போகல சொன்னான். அதனால் போலீஸ் எல்லாம் வந்தாங்க. என் பொண்ணு கண்டுபிடி நேற்றெல்லாம் ஐதோம். இன்றைக்கி எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் போலீஸுங்க நாய்ங்க எல்லோரும் வந்தாங்க. கலெக்டர் வந்து பார்த்துட்டு நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி தான் என் பசங்கள்லாம் கண்டுபிடிச்சி குத்தாங்க. இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. இன்றைக்கி 10-11 மணிலே வந்துன்னு சொல்லிக்கிறாங்க. காலையில ஃபர்ஸ்ட் முத எப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது? உங்களுக்கு எத்தனை நாள்? 4 மணி மழை பெஞ்சிச்சு. 2 நாளாக அது விடாமல் மழை பெஞ்சிச்சு. அப்பயும் என் பசங்கிட்ட சொன்னேன், மழை பெய்யுதுமா, மழை ஓரத்தில் நம்ம கீறோம், கல் மண்ணெல்லாம் சரிஞ்சின்னு சொன்னேன். நாங்கள் எதார்த்தமாக எப்போ போல் தண்ணி வெள்ளத்தில் போச்சு. சரி பசங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நாங்கள் சித்தி வீட்டு தான் போகிறான்னு சொல்லிட்டு தங்கச்சிட்டு போகிறாள்னு சொல்லிட்டு நான் எதார்த்தமாக இருந்தேன். ஆனால் வந்து இதே மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரியலையே. என் பசங்க என் கண்ணு மூலால் அப்படியே நுரிங்கி போனாங்க. கத்துனாலே என் மானும் கத்துனாலே, என் தங்கச்சி பசங்கள்லாம் கத்துனாங்க, என் தங்கச்சியும் கத்துச்சு, எங்கள் தங்கச்சி வீட்டாரும் கத்துனாரு. இன்றைக்கி எல்லோரும் எங்களை விட்டு போயிட்டாங்க. உங்க வீடும் அவங்க அந்த எங்க வீடு மேல, அவங்க வீடு கீழே, எழுத்தாப்புல தான். சொந்த தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சி தான். எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்க. எப்போ நீங்க அப்போ சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவம் நடக்கும்போது நான் எதிரில் நின்று பார்க்குறேனே, நான் கண்ணால் பார்த்தனே. மீனா வந்துடுன்னு கத்தனே எங்கள் தங்கச்சி பேர் வச்சு. என் பொண்ணெல்லாம் ஓடியாந்து திருப்பி எங்கள் தங்கச்சி வீட்டு உள்ளே போமா இது ஆவாது சொன்னாங்களே. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அப்படியே குமிங்கிச்சு. எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் கண்ணால் பார்த்தேன். உங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல, பெஞ்ச டைம்ல அந்த வீடு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வீடு மேலே தான் இருந்துச்சா இல்லை வீட்டுக்கு மேலே அந்த பசங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா? வீட்டு உள்ளே விளையாண்டுருந்தாங்க. அப்பயும் வெள்ளத்தில் செம்மண் கலர் அடிச்சுன்னு போச்சு. வந்துடுமா சொன்னாங்க. என்ன பண்ணாங்க, எதுவும் ஆகாது நான் பார்த்துருன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சிட்ட சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு மேலே வந்து வேப்ப மரம் இருந்துச்சு பெருசாக. அந்த வேப்ப மரம் அப்படியே இடிஞ்சு எங்கள் தங்கச்சி மேலே எங்கள் தங்கச்சி வீழ்ந்தோடனே அதுக்கு மேலே வீடுச்சு. அந்த வீடு அப்படியே வீழ்ந்து அப்படியே பொசிங்கிட்டாங்க. என் கண்ணால் பார்த்தோம். இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் பேர் வந்து மீனா, என் தங்கச்சி மீனான்றது என் தங்கச்சி, ராஜகுமார்ன்றது எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு, இனியான்றது எங்கள் தங்கச்சி பொண்ணு, கௌதம்ன்றது எங்கள் தங்கச்சி பொண்ணு, மகான்றது எங்கள் தங்கச்சி பொண்ணு, வினோதின்றது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு, ரம்யான்ற பொண்ணு தான் நேராக எங்கள் அக்கா வீட்டை அனுப்ப கந்திச்சு. எல்லாம் 7 பேர் உள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் அந்த 6 பேர் இங்கேருந்து எங்கள் தங்கச்சி வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் என் பொண்ணு மட்டும் என் தெரு முனையில் இருந்துச்சு, கல்லெல்லாம் சரிஞ்சு மேலே படுத்துனுச்சு. லாஸ்ட்டாக தான் என் பொண்ணு கண்டுபிடிச்சாங்க. இப்போ 2 மணி நேரம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. என் பொண்ணு பேர் ரம்யா. எப்படி என்ன வயசு உங்களுக்கு? 12 வயசு ஆகுது. இந்த 12ஆம் தேதி வந்துச்சுன்னா 13 வயசு சொல்லிச்சு என் பொண்ணு. எம்மா எனக்கு பிறந்தாள் வருது, எனக்கு சாயி வாங்கி கொடுமா சொல்லிட்டு ஓடினாலே. வாங்கி தரேன்னு சொன்னேனே, நீ வாங்கி தர மாட்டேன், நம்ம சித்தி வீட்டுக்காரன்னு சித்தி வீட்டு ஓடினாலே. பார்த்து என் தங்கச்சி கூடியே இட்டுன்னு போயிட்டால, நம்ம அக்கா பொண்ணு நம்ம கூடியே வரட்டுன்னு இட்டுன்னு போயிடுச்சு. என் மேலே கூட எங்கள் தங்கச்சி மேலே தான் ரொம்ப பாசம். ஆனால் எங்கள் தங்கச்சி ரொம்ப பயப்படுவா. என் தங்கச்சி சித்தி நம்ம அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி மேலே தான் ரொம்ப பாசமாக இருந்துச்சு. அந்த மண் சரிவில் மொத்த பேருமே இறந்தது எவ்வளோ வேதனை? அது
என்ன சொல்லி அப்பயும் உடனே போலீஸ்காரெலாம் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க கேட்டோம். ஆனால் மழை நிற்கல. அன்றைக்கி நைட்டு தூரில் வீழ மழை ஜோராக பேஞ்சிச்சு. எல்லாரும் மேலே பார்த்தாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. விழுந்தது அந்த வீடு செஞ்சுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம பசங்க விட்டு போயிட்டாங்களே என்ன நினச்சாங்கன்ட்டு உடனே போலீஸு இதெல்லாம் வந்தாங்க. வந்து இப்போ பார்த்ததுக்கு பெரிய பெரிய பாறைலாம் மேலே வீந்துக்குது, இன்னொரு பாறை மேலே நின்றுக்குது. நாங்கள் அதை நோண்டோம்னா எங்கள் மேலே வந்து வீன்னு சொல்லிட்டு மழை நிற்கவே இல்லை. மழை நின்னாதான் பசங்கள்லாம் இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காலை வெடிஞ்சு 8 மணி தான் மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் இப்போ உங்க பிள்ளைய பாத்தீங்களா? எங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் இப்போ எப்படி பாத்தீங்க? எப்படி இருந்தாங்க அவங்க? அப்படியே செவுத்தாரமாக போய் ஒட்டினாங்க. கல் பாறைகள் வந்து அப்படியே அம்மிங்கிடுச்சு. அந்த ஜேஜிபி எடுத்து இப்படி எடுத்து தள்ளிட்டு பார்த்தா அப்படியே அம்மிங்கி நின்றுச்சு என் பொண்ணு. எடுத்து ஜேஜி பிச்சு எடுக்கிறாங்க, பார்த்தா 2ஆ பிச்சு நின்றுச்சு என் பொண்ணு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியெல்லாம் வளர்த்துமே இன்னைக்கு நம்ம பொண்ணு இதே மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. அதனால இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு போய்க்கிறாங்க. இப்போ 8 வந்துக்கிறாங்க. வினோதினி மகா 2 பேரும் பேர் எங்கள் பேர் பசங்க தான், பையன் தான் 2 பேருமே. சின்னவன் ஒன்று பெரியது ஒன்று. நான் ரொம்ப அவங்களாலும் விட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் தான் பார்த்துன்னு நான் தான் வளர்த்துன்னு இருப்பேன். நானும் விட்டுட்டு அங்கங்கே போயிடுவாங்க, வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. நான் 2 நாள் எங்கள் வீட்டில் ஒரு பையன் 3 பொண்ணு பெரியவந்து. சின்னவந்து வந்து 3 பொண்ணு. இந்த 6 பேரில் பார்த்து நான் மலை மேலே நான் தான் இருப்பேன் பசங்களை பார்த்துன்னு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மழை வந்து பேஞ்சு விடாத மழை பெஞ்சு அப்படியே அந்த மலை மேலேருந்து பூரா ஜரிஞ்சு வந்துடுச்சு. எங்கள் துணிமணி கூட பூரா ஒன்று கூட இல்லை, பூரா அடிச்சு போயிடுச்சு. துணி கிணி ஒன்றுமே இல்லை, வீடு கீடு எதுவுமே இல்லை. அது தரமட்டமாக இருக்குது எங்களுக்கு. ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இது ஏற்கனவே பெஞ்ச மலைகள்ல இப்படிலாம் நடந்திருக்கா? இதான் ஃபஸ்ட்டு இதுவேறு எனக்கு 70 வயசு ஆகுது. இதுவேறு இந்த மாதிரி நடக்கலை. இந்த மாதிரி தான் நடந்திருக்குது. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். அந்த வேறு நடந்ததே இல்லை, இப்போ தான் இந்த மாதிரி நடந்தது. இப்படி அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த மலை சரிவு வரும்போதே வெளியே வர ட்ரை அந்த மழை சாயும் போது அப்படியே அந்த பசங்க ஓடி வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடினாங்க. நாங்கள் வந்துட்டு அந்த 2 பேர் என் பசங்க 2 பேரும் மாட்டிக்கினாங்க. அதில் அந்த பொண்ணு நம்ம வீட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அண்ணன் பசங்க தான் அவளுக்கு இட்டு வச்சா பாரு அவங்களும் அப்படியே வீழ்ந்துருச்சு. அவங்களுக்கு அந்த பாரு இருந்து வெளியே வர முடியல அவங்களால. அப்படி போகிற 7 பேர் அது உள்ளே மாட்டிக்கினாங்க. ஒரு சண்டைக்கு தான், மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ திரும்ப வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்களா? இப்போ ஒவ்வொருத்தர் எங்களை காட்டில் எங்ககிட்ட எங்கள் மருமகளும் எங்கள் பையனாக போனாங்க. 2 பையன் 2 மருமகளும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துட்டு வந்தாங்க. பார்க்குற நிலமையில இல்லையா, பூரா எல்லாம் தூளாக இருக்குதான். முகமே சரி தெரியலையா. நான் சொல்லி அனுப்பிச்சேன், ரெட்டை ஜடை போட்டு அனுப்பிச்சிட்டு தான் ஒத்திக்கு ஜடை போடலான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அது பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? இப்படி ஒரு அசம்பாவம் எதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் அது கஷ்டமாக தான் இருக்குது. நான் வளர்த்துனேன், சின்ன குழந்தைலேருந்து நான் வளர்த்துனேன். நம்ம பசங்களை விட்டுட்டோம்னு வருவாங்க தான் இருக்குது. என்ன பண்ணுறது சொன்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரோம், போன் பண்ணேன். நாங்க பத்திரமா மணிக்கடை கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே. கோயிலுக்கு போயிட்டு நீங்க என் பண்ணு மேல ஒரு துணி போட்டு எங்க அக்கா எனக்கு அந்த வீட்டுல வந்து வச்சாலே அதனால நாங்க போயிட்டோம். என் பொண்ணு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜாக்கிரதை படுத்துருந்தா அப்பயே நான் துடிக்கா துடிச்சு ஜரத்துல படுத்துருந்தா அந்த ஜரக்கை நான் நல்லா பண்ணினேன். அங்கங்க தூக்கின்னு போய் நல்லா பண்ணினேன். அப்ப கூட இந்த கோயிலுக்கு நான் பால் வாங்கி அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கின்னு நல்லா பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துச்சு. திருப்பி ஜோடியாவா போயிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட வேண்டனே, என் பொண்ணு நல்லா பண்ணி கொடுத்துரு, உன் அபிஷேகம் பண்ணி கொடுக்குறேன்னு நல்லா பண்ணி கொடுத்துச்சு. ஜனம்லாம் நல்லா பண்ணி கொடுத்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்து திருப்பி கூட்டின்னு போயிடுச்சு. ஒரு நோய் ஒரு பொண்ணு எங்க அக்கா இல்லாத எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு அங்க தூரமா விட்டுட்டு வந்துக்கிறேன்.